நாகலிங்க மரம் சிவனுக்கு உகந்தது. இந்த மலர்களை நாகலிங்க காயை பறித்து சிவனுக்கு பாருங்கள், வைத்து பூஜிப்பார்கள். இதுதான் நாகலிங்க பூ. பூவை பாருங்கள், ஒரு நாகத்தின் நல்ல பாம்பு படம் தலையின் வடிவத்தை போல் படம் எடுத்தால் என்ன தெரியுமோ அதுபோல் காட்சி தரும் பூதான் நாகலிங்கம். மிகவும் சிறப்பு வாய்ந்த மரம் நாக மரம், லிங்க மரம். காய்களை பாருங்கள், ஒரு மலர் அங்கே மேலே தெரிகிறது. அதுதான் ஃபோக்கஸ் பண்ணால் தெரிகிறது அல்லவா, அது ஒரு பழம், இது பூவு. இந்த பகுதியில் ஒரு பூ. அடுத்த பூவை பாருங்கள், சிறப்பு வாய்ந்தது பன்னி மரம். இதுவும் சிவனுக்கு உகந்த மரம். மிகவும் சிறிய இலைகளை கொண்டது. ரொம்ப சின்ன சின்ன இலைகளாக அமையப்பட்டுள்ளது வன்னி மரம். இதை இதுபட்டால் செல்வம் சேரும் என்பார்கள். தேற்றான் மரம். இந்த மரமும் சிவனுக்கு உகந்தது, சிவபூஜைக்கு உகந்த மரம். தேற்றான் மரம் சிவபூஜைக்கு உகந்தது. ருத்ராட்ச மரம். ருத்ராட்சம் சிவனுக்கு உகந்தது. ருத்ராட்ச கொட்டையை கழுத்தில் நாம் பலவிதமாக அணிவோம். அப்படிப்பட்ட ருத்ராட்சத்தை தரக்கூடிய மரம்தான் இது ருத்ராட்ச மரம். காய் வச்சு இன்னும் காய் வைக்கவில்லை, மரமாக அமைந்துள்ளது. பூ பூத்து காய் வைக்கவில்லை. பலவிதமான ருத்ராட்சங்கள் உள்ளன. இந்த ருத்ராட்சம் மரம் மிகவும் சிவனுக்கு உகந்தது. மகாவில்வ மரம். மகாவில்வம் என்பது 9 இலைகளை கொண்ட வில்வ இலை. பாருங்கள், 9 இலைகள் உள்ளன. 9 இலைகள் ராஜவில்வம், இதை ராஜவில்வம் என்றும் சொல்வார்கள், நவவில்வம் என்றும் அழைப்பார்கள். இதுவும் நவவில்வம் அழைப்பார்கள். ராஜவில்வம் பிரசித்தி பெற்ற வில்வ இலைகளிலேயே ராஜவில்வம் இதுதான். இது பஞ்சவில்வம். பஞ்சவில்வ மரம். இதன் இலைகளை பாருங்கள், இலைகள் மிகவும் பெரியதாக பெரிய, அதுதான் பஞ்சவில்வ மரம். கொன்றை மரம். இதுவும் சிவனுக்கு உகந்த மரம். மிகவும் சிறப்பு வாய்ந்த மரம். இலைகளை பாருங்கள், இலைகளை பாருங்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற மரம் கொன்றை மரம். அணையா விளக்கு. இந்த மரங்கள் அனைத்தும் அமையப்பட்டுள்ள மரம் நெருவூர் சதாசிவ பிரம்மேந்திரா முள் அதிகமாக அமையப்பட்டுள்ள வில்வ மரம். 3 இலைகளை கொண்டது வில்வ மரம். சாதாரணமான வில்வ மரம் எப்பொழுதும் நாம் பார்ப்போம் அல்லவா, அது 3 இலைகளை கொண்டது.